இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ரேட்டர்ஸ் கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ரீஃபாக அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆப்ரேட்டர்ஸோட டைப்ஸ்லாம் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அண்ட் செகண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அண்ட் தேர்ட் கம்பேரிசன் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், ஃபோர்த் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ரேட்டர்ஸோட டைப்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னா என்ன, அதுக்குள்ளே என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இதை பற்றின ப்ரீஃபாக கான்செப்ட் நம்ம டுடே பார்க்கலாம். ஓகே, லாக் ஆஃப்குள்ளே நான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் கால் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கன்சோல் லாக் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னு எழுதவும் இங்கே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த கன்சோல் லாகில் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட், ஸோ அதெல்லாம் வந்து நம்ம போன வீடியோக்கு முன்னாடி வீடியோவே நம்ம போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு அது பார்க்கலன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லாவே புரியும் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டாக என்ன, அது அங்கே என்னென்ன பண்ணுது, அதை பற்றின ப்ரீஃபாக நம்ம அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ நம்ம இப்போது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் மீனிங் ரைட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் அதோட சிம்பிள்ஸ் ரைட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அடிஷன். ஓகே, ப்ளஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் நம்ம என்ன பார்ப்போம்? ஓகே, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் நம்ம என்ன பார்ப்போம்னா மேத்தமெட்டிக்கல் வேல்யூஸ்லாம் பார்ப்போம். ஓகேங்களா, மேத்தமெட்டிக்கல் வேல்யூஸ்லாம் பார்ப்போம். ஸோ அடிஷனில் அதுக்கு யூஸ் பண்ணுற சிம்பிள் வந்து ப்ளஸ். சப்ராக்ஷன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற சிம்பிள் மைனஸ். மல்டிப்ளிகேஷன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற சிம்பிள் ஸ்டாப். டிவிஷன் அதுக்கு யூஸ் பண்ணுற சிம்பிள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ். அண்ட் மாடுலஸ் அதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பர்சன்டேஜ் சிம்பிள். ஓகே, எக்ஸ்போனென்ஷியல், ஸோ எக்ஸ்போனென்ஷியலுக்கு டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அண்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கு நம்ம டபுள் ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட். போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா வேரியபிளுக்கு அந்த சைட் கால் பண்ணுவோம். ஓகேங்களா, வேரியபிளுக்கு ஆஃப்டர் கால் பண்ணுறது போஸ்ட் இன்க்ரிமெண்ட். அண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா வேரியபிளுக்கு பிஃபோராக கால் பண்ணுறது ப்ரீ இன்க்ரிமெண்ட். ஓகேங்களா, ஸோ இன்க்ரிமெண்ட்டில் மொத்தம் 2 டைப்ஸ், போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ப்ரீ இன்க்ரிமெண்ட். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா இதுக்கு சின்னதாக. போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா வேரியபிள் ப்ளஸ். ஓகே, ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா ப்ளஸ் வேரியபிள். ஸோ இந்த மாதிரி பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து டிக்ரிமெண்ட். ஓகே, ஸோ டிக்ரிமெண்ட்டில் அதோட சிம்பிள் என்னென்னா டபுள் மைனஸ். டிக்ரிமெண்ட்டுக்குமே 2 கான்செப்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட் வேர் மைனஸ் மைனஸ் கமா, ப்ரீ டிக்ரிமெண்ட்டும் இருக்குது மைனஸ் மைனஸ் வேர். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஒர்க் கேஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ லாக் ஆஃப்குள்ளே இப்போ நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அடுத்து நான் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் இருக்க அடிஷ்னல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ப்ளஸ் யூஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இன்னொரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இப்போது இந்த வேல்யூவும் இன்னொரு வேல்யூவும் நம்மளோட அடிஷ்னல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இங்கே 3ங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு, ஆட் ஆகி. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து அடிஷ்னல் ஆப்ரேட்டர். ஓகே, சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறது சப்ராக்ஷன். ஓகேங்களா, சப்ராக்ட் பண்ணி அது வேல்யூ பிரிண்ட் பண்ணிவிடும். அடுத்தது மல்டிப்ளிகேஷன். ஓகே, மல்டிப்ளை ஆகிடும். அதுக்கு அடுத்தது வந்து டிவிஷனுக்கு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணால் 1/2 டிவிஷன் ஆகிட்டு அதோட வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். இப்போ அடுத்தது மாடுலஸ். ஸோ மாடுலஸ்னால் என்னென்னா, ஸோ டிவிஷன் ஆகிட்டு ரிமைண்டர் வேல்யூ வரும்ல, ஸோ அதுதான் மாடுலஸ். ஓகே, டிவிஷன் ஆகிட்டு ரிமைண்டர் வேல்யூ வர்றது தான் மாடுலஸ். உங்களுக்கு இதில் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்கணும்னா, இப்போது நம்மளுக்கு கம்பேர் பண்ணுறப்போ ஃபஸ்ட் நம்பர் வந்து பெருசாக இருக்கணும், செகண்ட் நம்பர் கம்பேர் பண்ணுறப்போ ஃபஸ்ட் நம்பர் பெருசாக இருக்கணும். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு சின்ன நம்பராக இருந்தால் அந்த ஃபஸ்ட் நம்பர் தான் உங்களுக்கு வேல்யூவாக பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இந்த மாடுலஸ்ங்கிறது டிவிஷனோட ரிமைண்டர் வேல்யூ தான் மாடுலஸ். ஓகேங்களா, ஸோ ஓகே, இப்போ அடுத்தது லாக் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் பார்க்கலாம். இப்போ 1 டபுள் ஸ்டார் 2.
அப்படின்னா என்னன்னா 1 பவர் ஆஃப் 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 டபுள் ஸ்டாருங்கிறது இப்படி இருக்கும். 1 பவர் ஆஃப் 2 இது எப்படி பிரிண்ட் ஆகும்னா 1 ஸ்டார் 1 ஈக்குவல் டு 1 அதனால பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா 2 ட்ரிபிள் ஸ்டார் 3 அப்படிங்கிறது எப்படி மாறும்னா 2 ஸ்டார் 2 2 ஸ்டார் 2 ஸோ இதோட வேல்யூ 8 இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். வேணால் இங்கே சேஞ்ச் பண்ணி கூட பார்க்கலாம். 2 இங்கே 3 கொடுத்தலாம். இப்போ வேல்யூ 8ங்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எக்ஸ்போனென்ஷியல். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இன்க்ரிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இன்க்ரிமெண்ட் கான்செப்ட் ஈஸி தான். ஸோ அதோட மெத்தட் மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் டீப்பாக சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் let num ஈக்குவல் டு 10ங்கிற ஒரு டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கேன் லெட் வேரியபிளுக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது ரீயூஸ் பண்ணுறேன் அந்த வேரியபிளை. ஸோ இந்த ரீயூஸ் கான்செப்ட் டிக்ளேர் கான்செப்ட் எல்லாமே வேரியபிள்ஸ்னு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலைன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும் என்னன்ட்டு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல நம் ப்ளஸ் 2 இப்படி நான் கால் பண்ணுறேன். இப்போ லாக் ஆஃப் நம் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்குறீங்களா? ஸோ லாக் ஆஃப் நம் பண்ணால் எனக்கு 12ங்கிற ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 12 எப்படி வந்தது அப்படிங்கிறது என்னென்னா ஈஸி தான். இந்த வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம், 10ங்கிற ஒரு வேல்யூவை இனிஷியேட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ இந்த வேரியபிளை நம்ம ரீயூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ரீயூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இந்த ஈக்குவலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுக்கு பேர் வந்து வேரியபிள், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுக்கு பேர் வேல்யூ. ஓகேங்களா? அப்போது இந்த நம்முங்கிறது வேரியபிள், இந்த நம்முங்கிறது வேல்யூ. அப்போ இந்த நம்முங்கிறதுக்கு வேல்யூ என்ன? இந்த நம்முங்கிறதுக்கு வேல்யூ என்ன? 10. அப்போ இந்த இடத்துல நம்மனும் இருக்கலாம், 10ன்னு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த நமக்கு 10ன்னு ஆக்ட் ஆகி 10 + 2 12ன்னு பிரிண்ட் ஆகுது. இது ஒரு பேசிக் மெத்தட். ஓகேங்களா? இப்போ இதுக்கு இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாமா? எப்படி போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ப்ரீ இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாமா எப்படி பண்ணுறதுன்ட்டு? ஓகே, ஸோ இப்போ லெட் நம்ம நான் யூஸ் பண்ணால் எனக்கு எரர் அடிக்கும். ஏன்னா நம்மளோட லெட் வேரியபிள் ரீடிக்ளரேஷன் நாட் அக்செப்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் வேறு ஒரு வேரியபிள் நேம் போட்டுக்கிறேன். லெட் நம் 1 = நான் இதுக்கு ஒரு ஜஸ்ட் 10ன்னே வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது num 1 ஈக்குவல் டு num 1 இதுக்கு என்ன இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணுறோம்? ப்ரீ இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா இந்த வேரியபிளுக்கு முன்னாடி தான் இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ப்ரீ இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் ப்ளஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன்? டபுள் ப்ளஸ் கொடுத்துருக்கேன். டபுள் ப்ளஸ்னால் என்ன ஆகும்னா +1 ஆட் பண்ணிக்கும். ஓகேங்களா? இந்த வேல்யூ கூட +1 ஆட் பண்ணிக்கும் டபுள் ப்ளஸ்னால். ஓகேங்களா? அப்போ டபுள் மைனஸ்னால் என்ன பண்ணும்? -1 பண்ணிக்கும் அந்த வேல்யூவோட. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நான் லாக் ஆஃப் பண்ணி நம்மனோட வேல்யூ போடுறேன் பாருங்கள். நான் இந்த இடத்துக்கு முன்னாடியே ஒரு ஸ்ட்ரிங் கால் பண்ணிக்கிறேன். num 1 அதுக்கு பக்கத்தில் ஈக்குவல் டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ நான் அந்த num 1 கால் பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு புரியறதுக்காக. ஓகேங்களா? இப்போ num 1 கால் பண்ணால் எனக்கு 11ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? 11ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இது எப்படி அங்கே 11ன்னு பிரிண்ட் ஆச்சு அப்படிங்கிறத இப்போ நீங்கள் உங்களுக்கு நார்மலாக பார்க்கும்போதே புரியும். டெக்னிக்கலாக எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்கள். இப்போது நீங்கள் சர்ச் பண்ணுற, ஸோ இந்த தானே நீங்கள் சர்ச் பண்ணுற எலமெண்ட். ஸோ இந்த num 1 இப்போ சர்ச் பண்ணுறீங்க. இந்த இடத்துக்குள்ளே சர்ச் பண்ணி அதோட வேல்யூ என்னமோ அதான் பிரிண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு ஒரு மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்னா, நீங்கள் சர்ச் பண்ணுற எலமெண்ட் வேரியபிள் சைடில் இருந்தால் அந்த வேரியபிளில் இருக்க வேல்யூ வரைக்கும் கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அது எப்படின்னா, இப்போ இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் என்ன பண்ணும்? ஒவ்வொரு லைனாக போய் செக் பண்ணும். num 1 எங்கே இருக்கோ அங்கே வந்து ஐடென்டிஃபை பண்ணும். கரெக்டாக? இப்போ num 1 எங்கே இருக்குது? இந்த 2 3 1 லைனில் தான் இருக்குது num 1. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா num 1 இருக்குது. ஸோ num 1ங்கிறது வேரியபிள் சைடில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா அங்கே என்ன நடக்கணும்னா அதோட வேல்யூ சைடில் இருக்க வேரியபிள் வரைக்கும் மட்டும் தான் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு வேரியபிள் வந்து வேல்யூ சைடில் இல்லை, அப்போ இதை கால்குலேட் பண்ணாது. இப்போ ரெண்டாவது லைன் போய் செக் பண்ணுது. இந்த செகண்ட் லைனையும் num 1ங்கிறது எங்கே ஃபஸ்ட் ரீச் அவுட் பண்ணும்? இந்த வேரியபிள் சைடில் தான் ஃபஸ்ட் ரீச் அவுட் பண்ணும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இந்த num 1ங்கிறது வேரியபிள் சைடில் ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். அப்போது நீங்கள் சர்ச் பண்ணுற எலமெண்ட் வேரியபிள் சைடில் இருந்தால் அதுக்குள்ளே இருக்க வேல்யூ அதுக்குள்ளே இருக்க வேல்யூ வேரியபிள் வரைக்கும் கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ப்ரோக்ராமிங் பார்த்தாலே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் வந்து கால்குலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அதனால தான். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது
இதை நான் கால்குலேட் பண்ணும்போது இந்த டபுள் ப்ளஸ் இந்த வேரியபிளுக்கு முன்னாடியே ஆட் ஆகிறது. அப்போ இதையும் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நம் ஒன்னோட வேல்யூ என்ன? நம் ஒன்னோட வேல்யூ சைடில் இருக்குது வேல்யூ வந்து என்னன்னா 10. அப்போ இந்த இடத்துல இதுவும் வேல்யூ சைடில் தான் இந்த நம் ஒன்று இருக்குது. அப்போ இந்த நம் ஒன்னோட வேல்யூ தான் போடணும். ஓகேங்களா? அப்போ இந்த 10 அதுக்கு முன்னாடி டபுள் ப்ளஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி வரும் டபுள் ப்ளஸ் 10ன்ட்டு. ஸோ டபுள் ப்ளஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு 1 ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனால இந்த 11 வந்து இங்கே ஆட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதே இதை நம்ம போடலாம். உங்களுக்கு எப்போ புரியும் பாருங்க. இப்போ நான் இந்த இதை எடுத்துட்டு இப்போ இதுக்கு போஸ்ட் இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணுறேன், ப்ரீ இன்க்ரிமெண்ட் இல்லாமல். போஸ்ட் இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணால் எனக்கு 10 தான் வருது. ஓகேங்களா? ஸோ அந்த மெத்தட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா இது எப்படி வருது உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ நீங்கள் சர்ச் பண்ணுற எலமெண்ட் என்ன? நம் ஒன். இந்த நம் ஒன் வந்து ஃபஸ்ட்டு இந்த 2 3 1 லைனில் வந்து செக் பண்ணுது, எந்த சைடு இருக்குன்னு செக் பண்ணுது. இது வேரியபிள் சைடில் இருக்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணிடுது. ஒருவேளை நீங்கள் சர்ச் பண்ணுற எலமெண்ட் வேரியபிள் சைடில் இருந்தால் அதில் இருக்க வேல்யூவில் வேரியபிள் வரைக்கும் மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் லைனில் வேரியபிள் வந்து வேல்யூ சைடில் இல்லை, அப்போ இது கால்குலேட் பண்ணாது ஃபஸ்ட் லைனை. செகண்ட் லைன் பாருங்கள், ஃபஸ்ட்டே வந்து இந்த வேரியபிள் சைடில் இருக்க நம்ம ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். அப்போது இப்போயும் நம்ம சர்ச் பண்ணுற எலமெண்ட் வேரியபிள் சைடில் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லைனில் இருக்க வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூவில் இருக்க வேரியபிள் வரைக்கும் மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து சர்ச் பண்ணிட்டு வருது, வேரியபிள் வரைக்கும் கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஓகேங்களா? அப்போ இந்த நம் ஒன் வரைக்கும் தானே இதானே வேரியபிள், இந்த நம் ஒன் வரைக்கும் மட்டும் கால்குலேட் பண்ணி ஸ்டாப் ஆகிடும். அதுதான் இந்த மெத்தட். ஓகேங்களா? அப்போ நம் ஒன்னோட இப்போ வேல்யூ எவ்வளோ? 10. அப்போது இந்த 10ங்கிறது இங்கே போய் பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தரேன், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் பாருங்கள். ஓகே, இப்போது லெட் num2 ஈக்குவல் டு, இப்போ இந்த இடத்துல 10ன்னு நான் கால் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே இன்னொரு வேரியபிளும் கால் பண்ணிக்கலாம், num3. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன கால் பண்ணுறேன்னா அந்த num2 இருக்கா, num2 ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அடுத்தது நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா லாக் ஆஃப்குள்ளே ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல num2வை கால் பண்ணுறேன். இந்த இடத்துல num2வை கால் பண்ணிடலாமா? ஸோ இந்த இடத்துல num2வை கால் பண்ணிடலாம். சேம் அதே மாதிரி கீழே num3யை கால் பண்ணிடலாம். ஓகே, ஸோ num3யை கால் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ num2வோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு? 11 வந்திருக்கு. num3யோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு? 10 வந்திருக்கு. இது எப்படி அங்கே வந்து ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 242 லைன் வந்து இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த எலமெண்ட் num2 வந்து சர்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த num2 வந்து சர்ச்சிங் எலமெண்ட்டாக இருக்குது. இப்போ இது போயிட்டு சர்ச் பண்ணுது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட் லைனில் சர்ச் பண்ணும்போது இந்த num2 எந்த சைட் போயிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கு? இப்போ வந்து ஃபவுண்டட், நம்ம சர்ச் பண்ணுற எலமெண்ட் எந்த சைடு போய் ஃபவுண்டட் ஆகிருக்கு? வேரியபிள் சைடில் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதோட மெத்தட் என்ன? அதோட வேல்யூ சைடில் இருக்க வேரியபிள் வரைக்கும் மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதான் மெத்தட். ஓகே, ஸோ நீங்கள் ஃபைண்ட் பண்ணுற எலமெண்ட் ஒருவேளை நீங்கள் வந்து வேரியபிள் சைடில் ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போது அதுக்குள்ளே இருக்க வேல்யூவில் இருக்க வேரியபிள் வரைக்கும் மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேல்யூ சைடில் வேரியபிள் இல்லை, அப்போ இது ஃபைண்ட் அவுட் பண்ணாது. இப்போ நெக்ஸ்ட் லைன் வாங்க. நெக்ஸ்ட் லைனில் num2 இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லைனில் num2 வேரியபிள் சைடில் இல்லை, பட் வேல்யூ சைடில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வேல்யூ சைடில் இருக்குது. இஃப் இன் கேஸ் நீங்கள் சர்ச் பண்ணுற எலமெண்ட் வேல்யூ சைடில் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூவில் இருக்க மொத்த எலமெண்ட்டையும் கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகே, நீங்கள் சர்ச் பண்ணுற எலமெண்ட் வேல்யூ சைடில் ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேல்யூவில் இருக்க மொத்த எலமெண்ட்டை கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நான் இங்கே அந்த ரூல்ஸையும் எழுதி போடுறேன். ஸோ ஃபவுண்டட் வேல்யூ சைடு மீன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வேல்யூவில் இருக்க ஆளையும் கால்குலேட் பண்ணிக்கணும். ஆல் எலமெண்ட் calculate in value. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். அப்படின்னா இந்த num2 என்ன பண்ணும்? வேல்யூ சைடில் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா, அப்போ இந்த வேல்யூ இருக்க எல்லா எலமெண்ட்டையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போது இந்த num2வோட வேல்யூ என்ன? இந்த num2 இப்போ வந்து
வேல்யூ சைடில் இருக்குது. அப்போ இந்த நம்2ஓட வேல்யூ என்ன? 10. இந்த 10 ப்ளஸ் ப்ளஸ் இந்த 10 ப்ளஸ் ப்ளஸோட வேல்யூ என்ன? 10 ப்ளஸ் ப்ளஸ் 10 ப்ளஸ் ப்ளஸோட வேல்யூ 11, ரைட்? ஸோ அதனால தான் நமக்கு நம்2 வந்து இங்கே 11ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் பிரிண்ட் ஆனோன்னா இங்கே என்ன ஆகும்னா இந்த இது எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நான் அது ஜாவாஸ்கிரிப்டோட பிஹேவியர் சொல்லும்போது சொல்கிறேன். இப்போதைக்கு நம்3க்கு என்ன வரும்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்3க்கு என்ன வரும்னா, இப்போ நம்3 இந்த 239 லைனில் நம்3 கிடையாது. பட் இந்த நம்3 இந்த செகண்ட் லைன் இந்த 240 லைனில் இருக்குது. எந்த சைடு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? வேரியபிள் சைடில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். வேரியபிள் சைடில் ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன ரூல்? இட் மீன் நீங்கள் ஃபவுண்டட் வேரியபிள் சைடாக இருந்தால் வேல்யூவில் இருக்க வேரியபிள் வரைக்கும் மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது இது வேரியபிள் சைடில் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போது இதோட வேல்யூவில் இருக்க இந்த வேரியபிள் வரைக்கும் மட்டும் தான் கால்குலேட் பண்ணிக்கணும். அப்படின்னா இந்த நம்2ஓட வேல்யூ என்ன? 10. அப்போது இந்த இடத்துல 10ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு டவுட் வரலாம், அதான் நம்2க்கு 11ன்னு பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அப்புறம் ஏன் இங்கே 11 வராமல் 10 வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ அதுக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்டோட பிஹேவியர் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜாவாஸ்கிரிப்டோட பேக்ரவுண்ட் இன்ஜின் சொல்லலாம், இல்லை ஆப்ரேட்டர்ஸ்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் மெயினாக முக்கியமாக இருக்கிறது இந்த கால் ஸ்டாக், வெப் ஏபிஐ, கால் பேக் கியூ, ஈவன் லூப். நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் என்னென்ன, இதால் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு நம்ம ப்ரோக்ராமிங் எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படிங்கிறது நான் லெட்டராக சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கால் ஸ்டாக்ன்னு இருக்குல்ல, ஸோ இந்த கால் ஸ்டாக் என்ன பண்ணுன்னா சிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அந்த சிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனோட பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் அது போயிட்டு பிரிண்ட் அவுட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த கால் ஸ்டாக் பண்ணும். இந்த வெப் ஏபிஐ, கால் பேக் கியூ, ஈவன் லூப்பில் எப்போ ஒர்க் ஆகும்னா கால் ஸ்டாக்கால் அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனை டைரெக்டாக எவாலுவேட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த கால் ஸ்டாக் அந்த அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனை வெப்ஏக்கு புஷ் பண்ணிடும். அதில் இருக்க டைமிங்கை ஈவன் லூப்புக்கு புஷ் பண்ணிடும். அதில் இருக்க ஃபங்க்ஷனை கால் பேக் கியூக்கு புஷ் பண்ணிடும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். நம்ம அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது கிளியராக பார்ப்போம். ஓகேங்களா? சிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன்னா என்ன, அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன்னா என்னங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும்ல. சிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன்னா கோடிங் வந்து லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே வரும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதுவே அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன்னா அது கூட டைமிங் ஃபங்க்ஷன் கூட ஆட் ஆகியிருக்கும். அந்த டைமிங் ஃபங்க்ஷன் ஆட் ஆகி இருக்கும் பொழுது அது என்ன பண்ணுன்னா பிரிண்ட் ஆகும்போது டிலே ஆகும். அப்போ லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த கால் பேக் கியூவால் ஒன்லி டேரெக்டாக சிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனை மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த டீட்டெயில்ஸ். இப்போது நம்மளோட ப்ரோக்ராமிங் பார்ப்போம், எப்படி இது எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்ட்டு. ஓகேங்களா? பாருங்கள். ஸோ இதுதானே நம்மளோட கோட். ஸோ இப்போதைக்கு நான் இந்த எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த ஆன்சரையுமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணு, ஸோ இந்த மாதிரி கோடு இருக்கும். ஜாவாஸ்கிரிப்டோட பிஹேவியர் எப்படி எடுத்து அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுதுங்கிறது நம்ம பார்க்கலாம் டீட்டெயில்டாக. ஓகேங்களா? இப்போது என்ன பண்ணோன்னா இந்த கால் பேக் கியூ லைன் பை லைன் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸ்கிரிப்டிங் வைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டாக, அப்போ இது என்ன பண்ணணும்னா இந்த லைனை இந்த கால் பேக் கியூ உள்ளே எடுத்துகிட்டு வரும், இந்த கால் ஸ்டாக் உள்ள. சாரி, அது கால் பேக் கியூ கிடையாது, கால் ஸ்டாக். ஓகேங்களா? இந்த கால் ஸ்டாக் இந்த லைனை உள்ளே எடுத்துகிட்டு வரும். ஏன்னா இந்த லைன் தான் ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க வேல்யூ எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குது. ஸோ அதனால் இந்த லைனை வந்து இந்த கால் ஸ்டாக் உள்ளே எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா? இப்போ உள்ளே எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ இது எடுத்துகிட்டு வந்துருச்சு. இது என்ன பண்ணுன்னா இந்த கன்சோல் ஆக மட்டும்தான் உள்ளே எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த லைனில் ஆஸ் யூஸ்வல் அந்த ஐடியிலே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஐடினா என்னென்னா நான் அந்த விசுவல் ஸ்டுடியோவை தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது அந்த இதிலே இருக்கும். இங்கே என்ன பண்ணுன்னா இந்த கன்சோல்குள்ளே இருக்க இந்த num2 இப்போ எனக்கு வேணுங்கிறது கால் ஸ்டாக்குக்கு தெரியும். இந்த கால் ஸ்டாக் வந்து இந்த num2ஓட வேல்யூ போயிட்டு செக் பண்ணும். ஓகேங்களா? இந்த num2ஓட வேல்யூ வந்து இங்கே போயிட்டு இதுக்குள்ளே இருந்து செக் பண்ணும், எங்கே இருக்குது, எந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கிறது ப்ரீ கோடாக அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த வயசில் செக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே செக் பண்ணாமல் இங்கேயே செக் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த num2 ஃபஸ்ட்டில் போய் செக் பண்ணுது.
இந்த num2 வந்து எந்த சைடு வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு? வேரியபிள் சைடில் அரேஞ்ச் ஆயிருக்கு. வேரியபிள் சைடில் அரேஞ்ச் ஆயிருந்தால் என்ன பண்ணுவோம்? இதோட வேல்யூவில் இருக்க வேரியபிள் வரைக்கும் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். பட் இதுக்கு வேல்யூவில் வேரியபிளே இல்லை. அப்போது இந்த ஃபர்ஸ்ட் லைனை இது எக்ஸிக்யூட் பண்ணாது இந்த கால் ஸ்டாக். ஓகேங்களா? இப்போ செகண்ட் லைனுக்கு வந்து பார்க்கும். செகண்ட் லைன் பார்க்குறப்போ வேரியபிள் சைடில் அந்த num2 கிடையாது. பட் வேல்யூ சைடில் num2 இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணுற எலமெண்ட் வேல்யூ சைடில் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேல்யூவில் இருக்க என்டையர் எலமெண்ட்டையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதான் அந்த மெத்தட். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த num2ஓட வேல்யூ என்ன? இப்போது இந்த num2ஓட வேல்யூ 10. அப்போ 10 ப்ளஸ் ப்ளஸ் அதோட வேல்யூ ஏன்னா இது என்டையரையுமே நம்ம கால்குலேட் பண்ணணும்ல வேல்யூ சைட் ஃபைண்ட் பண்ணோம். அதனால தான் இந்த 10 ப்ளஸ் ப்ளஸ் இதோட வேல்யூ என்ன? 11. அப்போது இப்போ 11 பிரிண்ட் ஆகிடும். இப்போ இந்த கன்சோல் லாக்குள்ளே என்னென்ன வேல்யூஸ் இருக்குது? இந்த num2 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. இந்த num2ஓட வேல்யூ இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 11ங்கிறது. அப்போது இந்த num2 ஈக்குவல் டு இந்த 11ங்கிறது நமக்கு ஃபைனல் வேல்யூ வந்துடும். ஓகேங்களா? ஃபைனல் வேல்யூ வந்துடும். ஏன்னா இதுக்கப்புறம் num2ங்கிற வேல்யூ சேர்ச் பண்ணுறதுக்கு இல்லை. அப்போ இது பிரிண்ட் ஆகிடும் இந்த இடத்துல. num2 ஈக்குவல் டு இந்த 11 வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த கால் ஸ்டாக் வந்து இது எங்கே போயிட்டு புஷ் பண்ணலாம், எங்கே போயிட்டு அதை சென்ட் பண்ணலான்னு பார்க்கும். அப்போது இந்த இடத்துல பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாருங்கள். கன்சோல் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கா? அப்போது இந்த வேல்யூவை இந்த கன்சோல் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கனால இந்த வேல்யூவை இந்த கன்சோலில் வந்து ஃபஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டாக வந்து எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா ஸ்ட்ரிங்கையும் அதுக்கப்புறம் இந்த வேல்யூவும். ஓகே, இதுக்குள்ளே இருக்க வேல்யூ என்ன? 11. அப்போ இதோட வேல்யூவும் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணும் ஃபஸ்ட்டாக. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டாக வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சா? இப்போ தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். ஒன்ஸ் இந்த கன்சோலில் இந்த கால் ஸ்டாக் வந்து பிரிண்ட் பண்ணிருச்சுன்னா அடுத்து இந்த கால் ஸ்டாக்குள்ளே இருக்க மெமரிஸ் எல்லாமே இது கிளியர் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப்பு. ஒன்ஸ் கன்சோலில் பிரிண்ட் பண்ணிடுச்சு, ஒன்ஸ் இந்த கால் ஸ்டாக் வந்து ஏதாவதுக்குள்ளே போயிட்டு பிரிண்ட் பண்ணிடுச்சுன்னா இந்த கால் ஸ்டாக்குள்ளே இருக்க மெமரி வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சுன்னா இந்த கால் ஸ்டாக் என்ன பண்ணால் அடுத்த லைனை போய் செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே, ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சுன்னா இது எம்டியாக இருந்தால் இந்த கால் ஸ்டாக் போய் நெக்ஸ்ட் லைனை செக் பண்ண ட்ரை பண்ணும். அப்போது இந்த லைனை இப்போ செக் பண்ண ட்ரை பண்ணுது, செகண்ட் லைனை. ஓகேங்களா? இந்த செகண்ட் லைனை செக் பண்ணும்போது இப்போது இந்த செகண்ட் லைன் உள்ளே வருது. கரெக்டாக இந்த செகண்ட் லைன் உள்ளே வரும்போது இப்போ இந்த கால் ஸ்டாக் என்ன பண்ணும்? இதுக்குள்ளே இருக்க வேல்யூவை எவாலுவேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த num3 வந்து இந்த ஃபஸ்ட் லைனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. அப்போ இந்த ஃபஸ்ட் லைனில் கிடையாது. num3 இந்த ஃபஸ்ட் லைனில் இல்லை. num3 இந்த செகண்ட் லைனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. எஸ், num3 செகண்ட் லைனில் இருக்குது. எந்த சைடு இருக்குது? வேரியபிள் சைடில் இருக்குது. வேரியபிள் சைடில் இருந்தால் அதோட மெத்தட் என்ன? வேல்யூ சைடில் இருக்க வேரியபிள் வரைக்கும் மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும். அப்போ இவ்வளோ தான். வேல்யூ சைடில் இருக்க வேரியபிள் மட்டும்தான் கால்குலேட் பண்ணுறதுனால இந்த num2 மட்டும்தான் கால்குலேட் பண்ண முடியும். இந்த num2ஓட வேல்யூ இப்போ என்ன? num2ஓட வேல்யூ இப்போ என்ன? 10. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த num2ஓட வேல்யூ 10. இது நம்ம சர்ச் பண்ண எலமெண்ட் வேல்யூ சைடில் இருக்கிறதுனால இந்த வேல்யூ சைடில் இருக்கிற நம்ம சர்ச் பண்ணுற எலமெண்ட் இந்த வேரியபிள் சைடில் இருக்கனால வேல்யூ சைடில் இருக்க வேரியபிள் வரைக்கும் மட்டும்தான் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். இந்த டபுள் ப்ளஸை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இங்கே 10 மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். அப்போ num3ஓட வேல்யூ என்ன? 10. ஸோ அப்போ இந்த இடத்துல 10ங்கிறது பிரிண்ட் ஆகிடும் num3க்கு பதிலாக. ஓகேங்களா? இப்போது என்ன பண்ணணும்னா இந்த கால் ஸ்டாக் அடுத்தது num3 எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கும். num3 கிடையாது. அப்போ இந்த கன்சோல் லாக்கில் இந்த num3 ஈக்குவல் டு num3 ஈக்குவல் டு 10ங்கிறது பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ எதனால் இப்போ இந்த 11 யூஸ் பண்ணல அப்படின்னு புரியுதா? ஏன்னா ஒன்ஸ் இது பிரிண்ட் பண்ணிச்சுன்னா இந்த மெமரி கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ num3 ஈக்குவல் டு 10ங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட பேக்ரவுண்ட் பிஹேவியர். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து ஒன்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா இந்த கால் ஸ்டாக் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இந்த கால் ஸ்டாக் என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஏதாவது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது இருக்கா, இல்லை ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே எதுவுமே இல்லாதனால இப்போ இது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு num2 ஈக்குவல் டு 11 பிரிண்ட் ஆகுது, ரெண்டாவது num3 ஈக்குவல் டு 10 பிரிண்ட் ஆகுது. பார்ப்போமா? ஸோ இங்கே தெரியுதுங்களா? num2 ஈக்குவல் டு 11 ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு, செகண்ட் வந்து num3 ஈக்குவல் டு 10 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட பேக்ரவுண்ட் பிஹேவியர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தட்ஸ். ஸோ இந்த ரெண்டு மெத்தடை வச்சுட்டு இன்னும் நமக்கு எத்தனை வேரியபிள் வந்தாலும் நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போமா? எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல லேட்
1 ஈக்குவல் டு நான் இங்கே இந்த இடத்துல 2ங்கிற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே நான் லெட் 2 ஈக்குவல் டு இங்கே என்ன பண்ணுறேன்னா 1 ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ போஸ்ட் இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல லெட் 3 ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா ப்ளஸ் ப்ளஸ் 2 கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ இதோட வேல்யூ என்ன வருதுன்னு நம்ம பார்த்துருவோமா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த கன்சோல் லாக்ல இருக்க எல்லா வேல்யூவும் நான் வந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக என்ன கீவேர்ட் கொடுக்க போகிறேன்னா லாகா. ஸோ இந்த லாகை மட்டும் எடுத்துகிட்டு அந்த இடத்துல கிளியர்னு கொடுக்க போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கன்சோல் மெத்தட்லேயே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ கன்சோல் மெத்தட் என்னென்ன இருக்குது அது எல்லாத்தையுமே ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். ஒன்ஸ் நீங்கள் பார்க்கலைன்னா பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்குள்ளே இதை பற்றி எல்லா டீட்டெயிலுமாக போட்டிருக்கேன். ஓகே. ஸோ உங்களுக்கு புரியலன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இங்கே பார்க்கலாம். இப்போ நான் லாக் ஆஃப்குள்ள இந்த 1 கால் பண்ணுறேன். 1 இப்போ 1 கால் பண்ணோன்னே 3ன்னு வருதா? ஸோ அதே மாதிரி இதுக்குள்ள எல்லாத்தையுமே கால் பண்ணிடலாம். 3 இந்த இடத்துல 2 அதே மாதிரி இந்த இடத்துலையும் 2 போடுவோமா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த இதுக்கு எல்லாத்தையுமே கால் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 1க்கும் 3 வருது, 2க்கும் 3 வருது, 3க்கும் 3 வருது. ஸோ இந்த இது எப்படி வருது அப்படிங்கிற நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ப்ரீஃபாக கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்ச் பண்ணுற எலமெண்ட் என்ன பண்ணும், அந்த கால் ஸ்டாக் வந்து இந்த 1 ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணும். கரெக்டாக? அப்போது இந்த ஃபஸ்ட் லைனில் போய் சர்ச் பண்ணுது இந்த 1 சர்ச் பண்ணும்போது நம்ம சர்ச் பண்ணுற எலமெண்ட் வேரியபிள் சைடில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போது இதில் இருக்க வேல்யூவில் வேரியபிள் வரைக்கும் தான் கால்குலேட் பண்ண முடியும். பட் இதில் வேரியபிளே இல்லை, வேல்யூஸே இல்லை. அப்போது இதை கால்குலேட் பண்ணாது. ஓகே. ஸோ அடுத்த லைனில் 1 இருக்கான்னு செக் பண்ணுது. ஸோ வேரியபிள் சைடில் 1 இல்லை, வேல்யூ சைடில் 1 இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணுற எலமெண்ட் வேல்யூ சைடில் இருந்தால் அந்த வேல்யூவில் இருக்க மொத்த எலமெண்ட்டையும் கால்குலேட் பண்ணிக்கணும். கரெக்டாக? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1ஓட வேல்யூ எவ்வளோ? இந்த 1ஓட வேல்யூ 2. இப்போ இந்த 2 அதுக்கப்புறம் இருக்க டபுள் ப்ளஸ். அப்போ இதோட வேல்யூ என்ன? 2 டபுள் ப்ளஸ்னா 3. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டில் 3ங்கிறது இங்கே வந்திருக்கு. அடுத்தது 1 இருக்கான்னு பார்க்குறது, 1 இல்லை. ஸோ இல்லைன்னா இதோட லாஸ்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடும். இங்கே வந்து 3ங்கிறது பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் கன்சோலில் பிரிண்ட் ஆகிட்டாலே கால் ஸ்டாக்குள்ளே இருக்க மெமரி எல்லாமே கிளியர் ஆகிடும். கிளியர் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் எலமெண்ட்டை செக் பண்ண ரெடி ஆகிடும். கரெக்டாக? ஸோ அப்போது இந்த இதை 2வை வந்து செக் பண்ணுது. ஸோ 2 செக் பண்ணுது. நான் இந்த இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே. 2 வந்து செக் பண்ண ட்ரை பண்ணுது. இப்போ ஃபஸ்ட் லைனில் 2 இருக்கா? 2 இல்லை. செகண்ட் லைனில் 2 இருக்கா? 2 இருக்குது. எந்த சைடு இருக்குது? வேரியபிள் சைடில் இருக்குது. ஓகேங்களா? வேரியபிள் சைடில் இருந்தால் அதுக்கு என்ன மெத்தட்? வேல்யூ சைடில் இருக்க வேரியபிள் வரைக்கும் மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும். கரெக்டாக? அப்போது இந்த வேரியபிள் வரைக்கும் மட்டும்தான், வேல்யூவில் இருக்க இந்த வேரியபிள் வரைக்கும் மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும். இந்த 1ஓட வேல்யூ என்ன? இப்போ 2. இப்போ இந்த இடத்துல 2ங்கிறது பிரிண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ இது இங்கே இருந்தோடனே இங்கே 2ங்கிறது பிரிண்ட் அவுட் பண்ணக்கூடாது. அடுத்த லைனையும் செக் பண்ணணும். கால் ஸ்டாக் அடுத்த லைன்லையும் இந்த 2ங்கிறது இருக்கா இல்லையான்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் செக் பண்ணிட்டு தான் போடணும். இப்போ இந்த லைனில் 2 இருக்கான்னு செக் பண்ணலாம். வேரியபிள் சைடில் 2 இல்லை, வேல்யூ சைடில் 2 இருக்குது. அப்போ வேல்யூ சைடில் 2 இருந்தால் இந்த வேல்யூவில் இருக்க மொத்த வேல்யூவும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். கரெக்டாக? அப்போது டபுள் ப்ளஸ் போட்டுட்டு இந்த 2ஓட வேல்யூ இப்போ என்ன? இந்த 2 ஈக்குவல் டு இங்கே ஒரு 2 இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து இதோட வேல்யூ கடைசியாக. ஓகே. ஸோ அப்போ இந்த 2க்கு நான் 2ன்னு கால் பண்ணிட்டேன். இப்போ இதோட வேல்யூ என்ன? டபுள் ப்ளஸ் 2னா டபுள் ப்ளஸ்னால் அதோட 1 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 3. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் 2 எலமெண்ட் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும். எங்கேயுமே இல்லை. அப்போ இந்த 3 வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஓகே. ஓகே. இப்போதைக்கு இதை கிளியர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போது சர்ச் பண்ணுற எலமெண்ட் என்னென்னா 3. ஃபஸ்ட் எலமெண்ட்டில் 3 எலமெண்ட் இல்லை, செகண்ட் எலமெண்ட்டில் 3 எலமெண்ட் இல்லை, தேர்ட் எலமெண்ட்டில் 3 எலமெண்ட் இருக்குது. எந்த சைடு இருக்குது? 3 வேரியபிள் சைடில் இருக்குது. வேரியபிள் சைடில் இருந்தால் அதுக்கு மெத்தட் என்ன? வேல்யூ சைடில் இருக்க வேரியபிள் வரைக்கும் கால்குலேட் பண்ணும். ஓகே. அப்போ வேல்யூ சைடில் இருக்க வேரியபிள் வரைக்கும் கால்குலேட் பண்ணும். அப்போ இந்த டபுள் ப்ளஸ் இந்த 2வை கால்குலேட் பண்ணும். கரெக்டாக? இந்த டபுள் ப்ளஸ் அந்த 2வை கால்குலேட் பண்ணலாம். இந்த 2ஓட வேல்யூ இப்போ என்ன? இந்த 2ஓட வேல்யூ இங்கே போய் பார்க்குது. 2ஓட வேல்யூ என்னன்ட்டு. 2ஓட வேல்யூ இது வந்து வேரியபிள் சைடில் இருக்கனால இந்த 1 வரைக்கும் மட்டும்தான் எடுத்துக்கும். வேல்யூ சைடில் இருக்க வேரியபிள் வரைக்கும் மட்டும் தான் எடுத்துக்கும். அப்போ இதோட வேல்யூ என்ன? 1ஓட வேல்யூ இங்கே 2. அப்போ 2ஓட வேல்யூ இங்கேயும் 2 தான். ஓகேங்களா? அப்போது இந்த டபுள் ப்ளஸோட வேல்யூ டபுள் ப்ளஸ் இந்த 2ஓட வேல்யூ என்ன? 2. இப்போ இது வந்து எப்படி நடக்கும்னா
டபுள் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு அந்த டபுள் ப்ளஸ்னால் என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1 இங்கே ஒரு 2 இருக்குது, அப்போ அதோட ஃபைனல் வேல்யூ 3. ஸோ அதனால தான் இங்கே 3 வேல்யூமே 3ங்கிறது ஆன்சர் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஈஸி தான். ஓகேங்களா? இஃப் இன்கேஸ் நான் இப்போ உங்களுக்கு டிக்ரிமெண்ட்டும் இதே மாதிரி தான். ஸோ இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணால் +1 ஆட் பண்ண போகிறீங்க, டிக்ரிமெண்ட் பண்ணிங்கன்னா -1 ஆட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், நான் இப்போ டிக்ரிமெண்ட்டும் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணி காட்டுறேன். 4ன்னு ஒரு இது எடுத்துக்கலாமா? 4 ஈக்குவல் டு நான் இந்த இடத்துல 3ங்கிற ஒரு இது எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் லெட் 5 ஈக்குவல் டு இந்த இடத்துல 4, இதுக்கு வந்து ப்ரீ டிக்ரிமெண்ட் போடுவோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல லெட் 6 எடுத்துக்கலாமா? ஸோ லெட் 6 ஈக்குவல் டு இப்போ இதோட வேல்யூ வந்து இங்கேயும் நான் ப்ரீ டிக்ரிமெண்ட் போடுறேன் 5. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம ஆன்சர் போடாமையே இது என்ன வேல்யூ வருதுன்னு செக் பண்ணிவிட்டு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து லாக் ஆஃபில் ஃபஸ்ட்டு 4ஓட வேல்யூ பார்க்கலாம். இங்கே வந்து 4 கால் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி மித்த 3க்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 6, இந்த இடத்துல 5. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வருது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக வேல்யூ வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாமா? ஓகே. ஸோ இப்போ வந்து 4 செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் லைனில் 4 இருக்குது. எந்த சைடு இருக்குது? வேரியபிள் சைடில் இருக்குது. வேரியபிள் சைடில் இருந்தால் அதுக்கு என்ன மெத்தட்? இந்த ஈக்குவல் காங்கிட்டு வேல்யூ சைடில் வேரியபிள் வரைக்கும் மட்டும் கால்குலேட் பண்ணணும். பட் இங்கே வேரியபிள் இல்லை, அப்போ இதை கால்குலேட் பண்ணாது. இங்கே ரெண்டாவது சைடில் 4 இருக்கான்னு செக் பண்ணுது. இந்த வேரியபிள் சைடில் 4 இல்லை, பட் வேல்யூ சைடில் 4 இருக்குது. வேல்யூ சைடில் 4 இருந்தால் அந்த வேல்யூவில் இருக்க எல்லா காம்பனண்ட்டையுமே நம்ம கால்குலேட் பண்ணிடணும். அப்போது இந்த டபுள் மைனஸ் 4 எப்படி இருக்குமா? இப்போ இந்த டபுள் மைனஸ் 4ஓட வேல்யூ என்ன? 3. ஓகேங்களா? ஸோ டபுள் மைனஸ் பண்ணால் என்ன பண்ணணும்? இந்த இதோட -1 பண்ணிக்கணும், அப்படின்னா 2. ஓகேங்களா? இப்போ இந்த சைடில் வந்து இருக்கான்னு பார்க்குது. 4 இங்கே எதுவுமே இல்லை. கரெக்டாக? ஸோ அடுத்த லைனில் 4 எதுவுமே இல்லை. அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் இங்கே 2ங்கிறது பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போது ரெண்டாவது லைன் செக் பண்ணுது 5. ஏன்னா ஒன்ஸ் கன்சோலில் பிரிண்ட் ஆகிட்டாலே கால் ஸ்டாக்கோட உள்ளே இருக்க மெமரி கிளியர் ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட் லைனை போயிட்டு பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அதனால் ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு கிளியர் பண்ணிடலாம். இப்போ ரெண்டாவது என்ன பண்ணுது? இந்த 5 இந்த சர்ச்சிங் எலமெண்ட்டை சர்ச் பண்ணுது. ஃபர்ஸ்ட் லைனில் 5 இருக்கா? இல்லை. செகண்ட் லைனில் 5 இருக்கா? இருக்குது. எந்த சைடு இருக்குது? வேரியபிள் சைடில் இருக்குது. ஸோ வேரியபிள் சைடில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? வேல்யூ சைடில் இருக்க வேரியபிள் வரைக்கும் மட்டும் கால்குலேட் பண்ணணும். அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து வேரியபிள் வரைக்கும் கவர் பண்ணால் இந்த டபுள் மைனஸும் கவர் ஆகிடும். அப்போது டபுள் மைனஸ் இந்த 4. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் மட்டும் நம்ம போடணும். அப்போது டபுள் மைனஸ் போட்டு 4ஓட வேல்யூ என்ன? 3. அப்போ இதோட வேல்யூவும் இங்கே 2 தான் வரும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது இந்த 5ங்கிறது அடுத்த லைனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ வேரியபிள் சைடில் இல்லை, வேல்யூ சைடில் இந்த 5 இருக்குது. வேல்யூ சைடில் இருந்தால் என்ன பண்ணணும்? இந்த என்டையர் வேல்யூவும் சேர்த்து கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது டபுள் மைனஸ் அந்த 5 இங்கே கால்குலேட் பண்ணிடுவோமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ டபுள் மைனஸ் ஆல்ரெடி நம்ம இந்த 5ஓட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இங்கே 2. ஓகேங்களா? அப்போ இந்த 2வை இங்கே போட்டுக்கிட்டு, ஸோ அப்போ 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1. அப்போது இதுக்கு அடுத்து அந்த 5 வேல்யூ இருக்கா பார்க்குறோம், இங்கே எதுவுமே இல்லை. அப்போ இந்த 5ஓட வேல்யூ இந்த 1. ஓகேங்களா? இந்த இடத்துல 1ங்கிறது பிரிண்ட் ஆகிடும். இப்போ அடுத்து 6 வந்து சர்ச் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதை கிளியர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த 6 சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட் லைனில் இல்லை 6, செகண்ட் லைனில் 6 இல்லை, தேர்ட் லைனில் 6 இருக்குது. எந்த சைடு இருக்குது? வேரியபிள் சைடில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வேரியபிள் சைடில் இருந்தால் அதுக்கு மெத்தட் என்னென்னா வேல்யூ சைடில் இருக்க வேரியபிள் வரைக்கும் மட்டும் கால்குலேட் பண்ணணும். ஓகே. ஸோ வேல்யூ சைடில் இருக்க வேரியபிள் மட்டும்னா ஸோ நமக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து இந்த வேரியபிள் வரைக்கும் நமக்கு கவர் ஆகும். அப்படின்னு பார்த்தா நமக்கு -5. ஓகே. ஸோ -5னா ஸோ இந்த 5ஓட வேல்யூ என்ன நம்ம இப்போ செக் பண்ணணும். கரெக்டாக? இந்த 5ஓட வேல்யூ
இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இந்த 5ஓட வேல்யூ, இந்த 5க்கு வேல்யூ என்ன செக் பண்ணணும், இந்த 5ம் நமக்கு வேரியபிள் சைடில் தான் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், வேல்யூ சைடில் இருக்க வேரியபிள் வரைக்கும் மட்டும் கால்குலேட் பண்ணணும். அப்படின்னா இந்த இடத்துல -4ங்கிறது வரும். ஓகே, ஸோ -4னா ஸோ இந்த 4ஓட வேல்யூ என்ன 3. அப்போது -3. இப்போ -3னா அதோட 1 மைனஸ் பண்ணிக்கிட்டா 2 வந்துடும். ஓகே, ஸோ அதே மாதிரி அப்போ இப்போ தெரிஞ்சிருச்சு இந்த 5ஓட வேல்யூ என்ன 2. அப்படின்னா இதோட வேல்யூ -2. ஓகேங்களா, அப்போது 2லேருந்து மைனஸ் பண்ணால் 1 வந்துடும். அப்போது லாஸ்ட்டாக 6ஓட வேல்யூ என்ன 1. இப்போ ஆன்சர் செக் பண்ணிடலாமா? இப்போ ஆன்சர் செக் பண்ணால் 4ஓட வேல்யூ 2, 5ஓட வேல்யூ 1, 6ஓட வேல்யூ 1. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் இன்க்ரிமெண்ட்னா +1 பண்ணணும், டிக்ரிமெண்ட்னா -1 பண்ணணும். ஸோ இது ஈஸி தான். ஓகேங்களா, ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுவுமே ஈஸி தான், சேம் மெத்தட். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்படி கொடுத்துக்கிறேன் வேரியபிள் நேம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டுங்கிறதுக்கு வேரியபிள் நேம் வந்து 2ங்கிற ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறேன். அப்புறம் லெட் செகண்டுக்கு என்ன நேம் என்ன கொடுக்க போகிறோன்னா ஃபர்ஸ்ட் ++, இங்கே ஒரு ப்ளஸ், அது ++, ஃபஸ்ட்டை கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ இது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லாக் ஆஃப், இப்போ ஃபஸ்ட்டு கால் பண்ணிக்கலாமா? ஓகே, ஸோ இந்த இடத்துல காமா ஃபஸ்ட்டை கால் பண்ணுறேன். அதே மாதிரி செகண்டையும் கால் பண்ணிடலாம். உங்களுக்கு நான் இது எப்படி வருது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. செகண்ட், இங்கேயும் செகண்டை கால் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வேல்யூ 4ன்னு வந்திருக்கு, செகண்டுக்கு வேல்யூ 6ன்னு வந்திருக்கு. ஓகே, இது எப்படி வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, செகண்டுக்கு ஒரு வேல்யூ, நடுவில் ஒரு ஆப்ரேட்டர், அடுத்து ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வைஸ் தான் நம்ம வந்து மெயினாக இதை பண்ண போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம சர்ச் பண்ணுறோம். இந்த ஃபஸ்ட்டுங்கிறது இந்த ஃபஸ்ட் லைனில் போய்ட்டு சர்ச் பண்ணுது, ஃபைண்ட் அவுட்டும் பண்ணிடுது. எந்த சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணுது? வேரியபிள் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணுது. வேரியபிள் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன மெத்தட், அதில் இருக்க வேல்யூவில் இருக்க வேரியபிள் வரைக்கும் மட்டும் கால்குலேட் பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட்டுக்கு வேரியபிள் இல்லை வேல்யூ சைடில், ஸோ அதனால் இது கால்குலேட் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸோ இப்போது செகண்ட் இந்த ரெண்டாவது லைனில் வந்து ஃபஸ்ட்டுங்கிற இந்த சர்ச்சிங் எலமெண்ட் இருக்கான்னு பார்க்குறோம். வேரியபிள் சைடில் இல்லை, பட் வேல்யூ சைடில் இருக்குது. வேல்யூ சைடில் இருந்தால் என்ன பண்ணணும், என்டையர் வேல்யூவை கால்குலேட் பண்ணிக்கணும். கரெக்டாக, ஸோ கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த என்டையர் வேல்யூவை கால்குலேட் பண்ணணுமா? ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் அதோட வேல்யூ என்ன 2. ஓகேங்களா, இங்கே 2ங்கிறது ஆகிடும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து வரப்போ இந்த 2 இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ 2 பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இதுக்கு அடுத்தது போகிறப்ப டபுள் ப்ளஸ் ஆட் ஆகுமா? ஸோ 2ஓட டபுள் ப்ளஸ் ஆட் ஆச்சுன்னா என்ன வேல்யூ வரும்? 3ங்கிற வேல்யூ வருமா? அப்போது இந்த 3ங்கிற வேல்யூ இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் இருக்குது பாருங்கள், இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் இருக்கனால இந்த 3ங்கிற வேல்யூ இங்கே போயிட்டு அப்டேட் ஆகும். ஓகேங்களா, கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஏன் அப்டேட் ஆகுது அப்படிங்கிறதுனா இங்கே வந்து நமக்கு ஃபஸ்ட்டுக்கு சிங்கிள் வேல்யூ தான் இருக்குது. ஓகே, ஏன்னா நம்மளால் இது கால்குலேட் பண்ணி எழுத முடியாது, அதை மீன் ப்ளஸ் பண்ணி எழுத முடியாது, அப்டேட் தான் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது ஒரு சிங்கிள் வேல்யூ அப்படின்னு நமக்கு லாஸ்ட்டாக வரப்போ ஒரு சிங்கிள் வேல்யூ தான் வரணும். ஓகேங்களா, ஸோ நான் இது பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி வருதுன்ட்டு. ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டுங்க இருக்கிறதுக்கு 2, அதோட டபுள் ப்ளஸ் ஆட் பண்ணால் 3. இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா இந்த 3ஐ டிஃபால்ட் ஃபஸ்ட் வேல்யூவாக செட் பண்ணிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து இருக்கிறதுக்கு, ஏன்னா இந்த ப்ளஸ் இருக்கனால தான் இது போய் அப்டேட் ஆகிடுச்சு. அப்போது இந்த ப்ளஸ் இங்கே ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்கள், இப்போது என்ன இருக்குது மீதி, டபுள் ப்ளஸ் ஃபஸ்ட்டுன்னு இருக்கா? ஓகே, இப்போ இந்த டபுள் ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம். இந்த டபுள் ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டோட வேல்யூ இப்போ என்ன டிஃபால்ட் வேல்யூ இந்த 3 தானே, இங்கே வந்து அப்டேட் ஆகிடுச்சுன்னா இதானே இந்த 3ஓட ஃபஸ்ட்டோட டிஃபால்ட் வேல்யூ இந்த 3 தானே. அப்போ இந்த 3 இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ டபுள் ப்ளஸ் 3ஓட வேல்யூ என்ன, 3ஓட ஒன்று அப்டேட் பண்ணணும், ஒன்று ஆட் பண்ணிக்கணும், அப்போ 4. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் ஃபஸ்ட் வேல்யூ இருக்கான்னு பார்க்குறது, செக் பண்ணது இல்லை. ஸோ அதனால் இந்த 4ஐ இங்கே வந்து பிரிண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஓகே, ஸோ இது அவ்வளோதான். இப்போ அடுத்தது பார்ப்போமா. ஒன்ஸ் பிரிண்ட் ஆகிடுச்சுன்னா கால் ஸ்டேக்குள்ளே இருக்க எல்லாமே கிளியர் ஆகிடுமா மெமரி. ஸோ மெமரி கிளியர் ஆகிடுச்சுன்னா அடுத்ததை போய் பார்க்கணும். கரெக்டாக, ஸோ இப்போ செகண்டை செக் பண்ணிடலாம். இப்போ செகண்டோட டிஃபால்ட்டை பாருங்கள், டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர் இங்கே ஒரு வேல்யூ, இங்கே ஒரு வேல்யூ, நடுவில் ஒரு
ஆப்ரேட்டர். ஸோ இந்த வயசில் தான் நம்ம பண்ணணும் ஸ்ட்ரக்சரை. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், செகண்டுங்க இருக்குது, ஃபஸ்ட்டில் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இந்த லைனில் அது எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேங்களா? இப்போ செகண்ட் இருக்குது. இந்த செகண்ட் இருக்கிறது எங்கே இருக்குது? வேரியபிள் சைடில் நம்ம சர்ச் பண்ணுற எலமெண்ட் வேரியபிள் சைடில் இருக்குது. வேரியபிள் சைடில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு ஃபார்முலா வேல்யூ சைடில் இருக்க வேரியபிள் வரைக்கும் கால்குலேட் பண்ணணும். அப்போது இது வரைக்குமே கால்குலேட் பண்ணிடணும். ஏன்னா வேரியபிள் இது வரைக்குமே இருக்குது. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டோட வேல்யூ என்ன? 2, ரைட்? ஃபஸ்ட்டோட வேல்யூ 2. அதுக்கப்புறம் இந்த டபுள் ப்ளஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டபுள் ப்ளஸ் ஆட் பண்ணால் இதோட வேல்யூ என்ன? 3, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் அந்த நடுவில் இருக்க அந்த டிஃபால்ட் ஆப்ரேட்டர். ஸோ டிஃபால்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்க ஒரு ஆப்ரேட்டர் போட்டாலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த டபுள் ப்ளஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டோட வேல்யூ என்ன? 2. ஸோ அப்போ இந்த 2 இங்கே பிரிண்ட் ஆகிடும். அப்போ இதோட வேல்யூ என்ன? ++ 2னா அதுவும் 3. இப்போ ஃபைனலாக வேல்யூ மட்டும் செக் பண்ணிடலாமா? 3 + 3 = 6. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டுக்கு 4 வருது, செகண்டுக்கு 6 வருது. இப்போ புரியுதுங்களா? ஏன் இந்த இடத்துல 4 வேல்யூ வருது, இங்கே ஏன் 6 வேல்யூ வருதுன்ட்டு? ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று புரியல அப்படின்னா என்ன புரியலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. அது